கடைசியா சொல்ற சுந்தரி, அவரோட சகவாசத்தை இதோட விட்டுரு. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இவன் கூட சுத்தினா நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் நீ ஒரு அல்பாயுசு. கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்ப. நீ தான் பெரியவன், நான் சின்னவன் தான். இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. இப்ப சொல்லு, என்னால உனக்கு என்ன காரியம் ஆகணும்? இன்னையிலிருந்து 40வது நாள் அம்மன் கோவில் உற்சவம். உற்சவத்துல ஸ்ரீ சக்கரம் வெளியில வரும். அது மறுபடியும் பூமிக்குள்ள போகாம என்னுடைய கைக்கு வந்து சேரணும். புரியுதா? ஸ்ரீ சக்கரத்துல உனக்கு ஒரு பாகம் வேணுமா? ஆமா விருப்பாட்சா சாஸ்திரி, ஜென்ம ஜென்மங்களா நாம 2 பேரும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். பாரு, இது சக்கராபுரி இதிகாசத்தோட கடைசி பாகம். உனக்கு கிடைச்சது பாதி மட்டும்தான். இத படி முழுசா புரியும். எனக்கு கிடைச்ச புஸ்தகத்துல இருக்கிறபடி ஸ்ரீ சக்கரத்துக்கு பின்னாடி சுத்துனது 3 பேரு. ஒன்னு நீ, 2வது சேனாதிபதி, 3வது ராஜகுரு. யாருன்னு தான் தெரியல. அதான் அந்த ரகசியம் இதுக்குள்ள இருக்கு. புராணத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கடைசி பக்கம் வரைக்கும் நீ படிச்சாதான் புரியும். அந்த 3வது ராஜகுரு நீதான் விருப்பாட்சா சாஸ்திரி. நீதான் அந்த மல்லிநாதன். முதல்ல நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படணும். ஒப்பந்தத்துக்கு நீ ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் உன்னோட இந்த பூர்வ ஜென்ம ஜாதகத்தை உனக்கு கொடுப்பேன். ஒப்பந்த உடன்படிக்கை எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல என்னுடைய கதை எனக்கு தெரியணும். அத கூட முதல்ல. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறவன் நீ. என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? என் கதைய முடிக்க கூட நீ யோசிக்க மாட்ட. போன ஜென்மத்திலையும் உன் புத்தி அதுதான். இப்ப அதெல்லாம் வேண்டாம். நீ ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறியா? பிறப்பும் இறப்பும் எப்படி விதியோட விளையாட்டோ அதே மாதிரி ஆயுசுங்கிறதும் அந்த விதியோட விளையாட்டு தான். எதையும் யாராலையும் மாத்த முடியாத காலச்சக்கரங்கிறது விதிப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கும். உன்னோட தாய்மைக்கு நியாயம் வழங்க வேண்டியது என்னோட கடமை. எடுத்துக்கோ. நீ என்கிட்ட எதுவும் கேட்கல. நானாதான் உனக்கு இந்த பழத்தை கொடுத்த இல்லையா? முன்னாடி இருக்கிற அந்த பழத்தை எடுத்துக்கோ. இப்போ ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? 2 பழத்தையும் நான் தான் கொடுத்தேன். சாப்பிடுறதுக்கு 2 பழமும் ருசியாவும் தகுதியாவும் இருக்கு. அத சாப்பிட முகூர்த்தம் பார்க்க வேண்டாம்ல? இனி என்னதான் பிரார்த்தனை பண்ணாலும் அவ்வளவுதாம்மா. அந்த தாய் சும்மா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பா, அவ்வளவுதான்.
ஏதாவது அதிசயம் நடக்கணும். அப்படி ஏதாவது நடந்தாதான் உன் பொண்ணு உன்கிட்ட இருப்பா. அதையும் அந்த தாய் செஞ்சாதான் உண்டு. உன்னுடைய கனவுல அம்மன் வந்துட்டு போன விஷயம் எனக்கு தெரியுமா? கனவுல என்ன நடந்தது? தேசிகரே, அந்த மகமாயி என் கனவுல வந்து ஒரு பழம் கொடுத்தா. இத நானா தானே கொடுத்தேன்னு கேட்டா. அத வாங்கிக்கிட்டு இன்னொரு பழத்தை கொடுத்தா. இதையும் நான் தானே கொடுத்தேன்னு சொன்னா. ஒன்னை எடுத்துக்கிட்டு இன்னொன்ன கொடுக்கறது நான் தானேன்னு சொன்னா. அவ பேசுனது எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. அவ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? வேத மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சவர் நீங்க. இந்த விஷயத்துக்கு உங்களால மட்டும்தான் அர்த்தம் சொல்ல முடியும். ஒரு சில பேருக்கு கனவுல அம்மன் வந்து சொல்லுவா. ஆனா சில பேருடைய கனவு நம்ம கற்பனையா தான் இருக்கு. சில தடவை நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் கனவா நமக்கு தூக்கத்துல தெரியும். எல்லாம் உண்மையும் கிடையாது, உண்மை இல்லைன்னு சொல்லிட முடியாது. உனக்கு ஒரு பழத்தை கொடுத்தவ அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு பழத்தை கொடுத்திருக்கான்னா அதுல நிச்சயமா உள்ளர்த்தம் என்னமோ இருக்கு. அந்த தாய் போட்ட விடுதலைக்கு மனுஷங்க நம்மளால பதில் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னோட தாய் சௌடேஸ்வரி அம்மன் தான் பதில் சொல்லணும். அவ சொல்லுவா. பார்க்கலாம். நான் என் தாய் கிட்ட போய் கண்டிப்பா கேக்குறேன். நடக்கிறதெல்லாம் சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே இருக்கு. ஆனா எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. நாம என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த மகமாயி மனசு வைக்க வேண்டாமா? சில நேரத்தில் நாம அவசரப்பட்டா அவ பதில் கொடுக்க மாட்டா. நம்ம கிட்ட பேச கூட அவ வரமாட்டா. சில நேரத்துல நம்ம பக்திக்கு மனசு இறங்கி அவளே வந்துருவா. கனவுல வந்து பதில் சொல்லுவா. எழுந்துரு சீக்கிரம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு அவளே கூப்பிடுவா. அந்த தாய் உத்தரவு போட்டுட்டா அதுக்கப்புறம் நிக்க முடியாது. எழுந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஆனாலும் சுந்தரியோட ஜென்ம ரகசியம் அவளுக்கு தெரியவே கூடாது. சேகரையா, சச்சிதானந்த ஐயா உங்க வீட்டுக்கிட்ட போய் ஏதோ கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காராமா. உடனே உங்களை வர சொன்னாங்க. அப்படியா? இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? என்னன்னு போய் பார்க்கலாம் வா. இத பார் காடருத்ர சித்தேஸ்வர கடிக்கு, உன்ன மாதிரி 100 பேர் இருக்காங்க இந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடுக்க. சுந்தரியை இந்த பிரச்சனையில இருந்து தள்ளி வைக்கணும். அதுதான் உன்னுடைய வேலை. அதுக்கு நீ கேட்கிற பரிசு உன்னோட தகுதிக்கு மீறினதா இருக்கு. இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நல்லா யோசிச்சு சொல்லு. இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. நாம 2 பேரும் கை கோர்த்தா ஸ்ரீசக்கரம் நம்ம கைக்கு வரும். இல்லனா மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே போயிடும். இந்த வேலையை என்ன விட்டா எப்பேற்பட்ட கொம்பனாலையும் செஞ்சு முடிக்க முடியாது. ஸ்ரீ சக்கரத்தோட சக்கராதிபதி நான். என்னால என்னுடைய பக்தியால மட்டும்தான் அதை அடைய முடியும். நீ சொல்றதெல்லாம் பச்சை பொய். பொய்யா? நான் பொய்யா இருந்தாலும் இது பொய் இல்ல. வேதம் பொய்யாகலாம், ஸ்ரீசக்கர சரித்திரம் பொய்யாகாது. போன ஜென்மத்திலையும் நாம 2 பேரும் தான் இந்த ஸ்ரீசக்கரத்து மேல ஆசைப்பட்டோம், போராடணும். படி, எல்லாம் உனக்கே புரியும். நாம 3 பேரும் உயிரை கொடுத்து அந்த ஸ்ரீசக்கரத்துக்காக போராடணும். அப்பவும் அது நம்ம கைக்கு வந்து சேரல. இத படி விருப்பாட்ச சாஸ்திரி, நல்லா படி. உன்னுடைய சாஸ்திரம், வேதம், வேதாந்தம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையும் மீறினதுதான் இந்த சக்கராபுரியோட சக்கர சரித்திரம். படி.
எனக்கே தெரியாம என் பின்னாடி என்னென்னமோ நாடகம் ஆடி இருக்கீங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். எங்க போயிருக்காங்க உன்னோட அப்பா அம்மா? சச்சி அண்ணா நீங்க கிளம்புங்க, நானே அவங்க வந்த உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அங்கேயே எல்லாம் பேசிக்கலாம். சாஸ்திரி ஐயா முன்னாடியே எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க போங்க சச்சி அண்ணா, நான் கூட்டிட்டு வரேன். இது பாரு வித்யா, நீ இது நினைக்கிற மாதிரி இல்ல. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு அல்பாயுசுங்கிறாங்க, அதனாலதான் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்களாம். இந்த விஷயம் என்னோட அக்கா திருப்புர சுந்தரிக்கு தெரியும். ஆனா என்னோட சாவு விஷயம் எனக்கே தெரியல. இவனுக்கு சொன்னதுனாலதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. நான் என்ன பண்ணணும் இப்போ? எல்லாம் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிட்டா எங்க உன்னோட அப்பா அம்மா? ஏ சுந்தரி, நீ எதுக்குடி அவன் சாக போறான்னு அவங்கிட்ட போய் சொல்லி தொலைச்ச? எப்ப பார்த்தாலும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்காம பேசி தொலைக்கிறது. எங்க போயிருக்காங்க உன்னோட அப்பா அம்மா? சொல்லு. சொல்றது கேளுங்கண்ணா. உன்னோட பேச்சு நான் எதுடா கேட்கணும்? வேணா சொன்னா சச்சிதானந்தா, என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சு, என்ன நடக்குதுன்னு நீங்க தான் சொல்லணும். நான் என்னத்த சொல்றது? எனக்கு புரியலையே. எனக்கு என்ன அல்பாயுசா? அதுதான் எனக்கும் சுந்தரிக்கு நடக்க இருந்த இந்த கல்யாணத்தை நிறுத்துனீங்களா? ஜாதகத்துல சொல்றதெல்லாம் உண்மை ஆயிடுமா? என் கல்யாணத்தை என்கிட்ட சொல்லாம எப்படி நீங்க நிறுத்தலாம்? ஓ, உங்க சுந்தரிக்கு என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்துட்டீங்களோ? இல்ல என்னையும் அவளை பிரிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறீங்களா? எனக்கு எல்லா விஷயமும் இப்பவே இந்த நிமிஷமே தெரிஞ்சாகணும். ஏன்பா இப்படி கோவப்பட்டு பேசுற? முதல்ல உங்க வீட்டுக்கு போலாம் வா. சாஸ்திரி ஐயா கிட்டே பேசலாம் வா. முடியாது. அப்பா இப்ப வீட்டுல இல்ல. இன்னைக்கு நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து என் முதுகுல குத்திட்டீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு காட்டுறேன். சச்சிதானந்தா, என்னப்பா பண்ற? சச்சி சொல்றது கேளுப்பா. சொன்ன கேளு. வேண்டாப்பா. நான் சொல்றது கேளுங்க. சச்சினா, சச்சினா, நில்லுங்கடா. சச்சிதானந்தா, அவனை போய் கூட்டிட்டு வாடா போ. கூட்டிட்டு போய் அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. பாடி இப்படி இழுத்துட்டு போறது தப்பு. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். வா. அப்பா, என்னையா இருக்குதுல எல்லாமே கிழிஞ்சு போயிருக்கு. எதோட சேர்த்தாலும் ஒழுங்காவே படிக்க முடியல. கவலைப்படாத. அதுல இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு வார்த்தையும் என் மூளையில பதிஞ்சிருக்கு. ஸ்ரீ சக்கரத்தோட மகிமைய பத்தின முதல் பாகம் உன்கிட்ட இருக்கு. அதோட மிச்ச பகுதியை நான் சொல்றேன் கேளு. துர்காஷ்டமி அன்னைக்கு ஸ்ரீ சக்கரம் வெளியில வர்ற நேரத்துல 3 பேரும் எப்படியாவது அதை அடையணும்னு எல்லா வியூகமும் போட்டு வச்சிருந்தோம். மந்திர தந்திரங்கள்ல சக்தி வாய்ந்தவன்னா ராஜ்யத்துக்குள்ள சக்தி வாய்ந்த ராஜகுருவா இருந்தவன் நீ. மொத்த ராஜ்யத்தோட சேனைகளையும் தலைமை தாங்கின சேனாபதி. ஆனா அதை காப்பாத்துறது தான் தன்னுடைய வாழ்க்கை லட்சியம்னு தன்னுடைய உயிரையே கொடுக்க தயாரா இருந்தா மயூரி தேவி. இவ இருக்கிற வரைக்கும் ஸ்ரீசக்கரம் நம்ம கைக்கு கிடைக்காதுன்னு துர்காஷ்டமிக்கு முன்னாடி நாள் மயூரி தேவிய முடிக்கணும்னு நம்ம சேனாபதி ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தான்.
மயூரி தேவி தூங்கிக்கிட்டு இருந்த அவ அந்த புறத்துக்கு போய் அவ உடலை வெட்டி போட்டாங்க. ஆனா நம்ம கற்பனைக்கு மீறின புத்திசாலியா அவ இருந்தா. அம்மனோட அருளும் அவகிட்ட இருந்த மாதிரி தோணுது. அன்னைக்கு மயூரி தேவி அவருடைய அந்த புறத்துல இல்லவே இல்ல. மறுநாள் துர்காஷ்டமிக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு அம்மனோட பேசிக்கிட்டு ராத்திரி முழுக்க அங்கேயே இருந்துட்டாளாமா. சேனாபதி ஏத்திவிட்ட ஆட்கள் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தது ஒரு பொம்மையுடைய உடலை தான். மயூரி தேவிக்கு ஏற்கனவே நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கிற விஷயம் அப்பதான் நமக்கு தெரிஞ்சது. மறுநாள் துர்காஷ்டமி அன்னைக்கு ஸ்ரீ சக்கரம் மேல வந்து அது மறுபடியும் உள்ள போனதுக்கு அப்புறம் அவ நம்மள சும்மா விட மாட்டான்னு நமக்கு தெரியும். அதனால நாம எல்லாம் சேர்ந்து ஸ்ரீ சக்கரம் கிடைச்ச உடனே, அதாவது அது வெளியில வர்ற நேரத்துல அந்த மயூரி தேவி இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணோம். ஸ்ரீ சக்கரம் வெளியில வந்தது. நான் அதை என்னுடைய மந்திர சக்தியால கட்டி போட எவ்வளவோ முயற்சி பண்ண. சேனாதிபதி மயூரி தேவிய தாக்குறதுக்கு கிளம்பிட்டான். நீ அவளை முதுகுல குத்த தயாரா இருந்த. நான் நீங்க இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க அத்தனை பேரும் செத்து கிடந்தீங்க. உங்கள மாதிரியே நானும் அவ கதையை முடிக்க முன்னாடி வந்தேன். ஆனா அதுக்குள்ள ஸ்ரீ சக்கரம் மறுபடியும் பூமிக்குள்ள போயிடுச்சு. மயூரி தேவி நம்ம 3 பேரையும் கொன்னுட்டா. ஆனா அவளும் வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்தில் அவளுக்கு அந்த அம்மன் மேல கோபம் வந்தது. அப்ப அவ அந்த அம்மன் முன்னாடி ஒரு சபதம் எடுத்தா. எமக்கு மறு ஜென்மம் என்று இருக்குமே, ஆனால் உனக்கு எதிரியாகத்தான் பிறப்பேன். முந்தன் கண்ணெதிரே உன்னை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பேன். இது உண்மை ஆணை. நாம 3 பேரும் ஒன்னு சேர்ந்து அந்த ஸ்ரீ சக்கரத்தை அடைய முடியாம போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அதை நீ தனியா அடைஞ்சிட முடியுமா? 2 கை சேர்ந்தாதான் கை தட்ட முடியும். ஒரு கையால வெறும் சொடக்கு மட்டும்தான் போட முடியும். நீ தனியா போடுற சொடக்கு சத்தம் உனக்கு மட்டும்தான் கேட்கும். நீ ஏன் பேச்ச கேட்டா நான் உனக்கு துணையா இருப்பேன். இந்த ஜென்மத்திலேயாவது ஸ்ரீ சக்கரத்தை அடைய போறியா, இல்ல அது கிடைக்காம பைத்தியக்கார மாதிரி சுத்த போறியா? சரி, சேர்ந்து நாம வேலை செய்யலாம். இதுதான் புத்திசாலிக்கு லட்சணம். இப்ப வழிக்கு வந்திருக்க. நான் அந்த சுந்தரி ஸ்ரீ சக்கரத்தை நெருங்காம அவளை கட்டி போட்டு வைக்கிறேன். நீ அந்த ஸ்ரீ சக்கரத்தை கையில எடு. சரி, நான் கிளம்புறேன். நில்லு. இன்னொரு நிபந்தனை இருக்கு விருப்பாட்ச சாஸ்திரி. என்னது? ஸ்ரீ சக்கரம் கிடைச்ச உடனே அதை நான் எனக்கு தான் முதல்ல பயன்படுத்திப்பேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது.